ரொம்ப நல்லா இருக்கு. நான் டெய்லி வந்துட்டு தான் இருக்கேன். தூத்துக்குடி மிகப்பெரிய ஃபெஸ்டிவல் போயிட்டு இருக்கு, மாலா கோயில் ஃபெஸ்டிவல். ஹாய் மக்களே, இப்போ வந்து நம்ம கோயிலுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் இப்ப நம்ம எங்க போறோம்னா நம்ம தூத்துக்குடியில மாலா கோயில் பொருட்காட்சிக்கு தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து லசால் ஸ்கூல் ஏரியா. அந்த ஏரியால பாத்தீங்கன்னா எல்லாரும் நம்ம எப்படி முன்னாடி கூட்டம் போதும் அதே அளவுக்கு பின்னாடியும் கூட்டம், அப்படி நம்ம ஆப்போசிட்டும் கூட்டம் வரும். ஸோ இது வந்து நம்ம தூத்துக்குடியோட ஒரு பிக்கெஸ்ட் திருவிழா. ஸோ இதுல வந்து ஆஃப்டர் லாங் டேஸ் வீடியோ அண்ட் ஆஃப்டர் லாங் டேஸ் ஜேம்ஸோட ஒரு காம்போ. ஜேம்ஸ் ஹாய் சொல்ல. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கீங்க நம்புறோம். தூத்துக்குடி மிகப்பெரிய ஃபெஸ்டிவல் போயிட்டு இருக்கு, மாலா கோயில் ஃபெஸ்டிவல். அந்த ஃபெஸ்டிவலுக்காண்டி நாங்க எல்லாரும் அதே ஒரு காம்போ இறக்கிட்டு வந்துருவாங்க. ஆமா, போன வருஷம் பார்த்தா அதே மாலா கோயில் காம்போ போன வருஷம் பார்த்ததை விட ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ நம்ம இப்ப பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஒரே போர்டு, அப்புறம் நிறைய டிசைன்ஸ் அப்படின்னு நிறைய இருக்கு. ஷாப்ஸ் நிறைய வச்சிருக்காங்க, நிறைய ஷாப்ஸ் அப்படின்னு நிறைய வச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு. உள்ள போய் பொருட்காட்சிக்குள்ள போய் அங்க பார்த்துட்டு அங்க என்ன ரேட்ஸ் எல்லாமே, அதுக்கப்புறம் அங்க உள்ள சாப்பிடுறது எல்லாமே காமிக்கிறோம். ஸோ எங்க என்ஜாய்மெண்ட்டை எங்க கூட நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, மூணு டிக்கெட் 90யா? ஒரு டிக்கெட் 30 ரூபாயா? மூஞ்சி தெரியுதா இல்லையா? டிக்கெட் 30 ரூபாயா? இப்போ வந்து நான் வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து வாங்கிட்டோம். என்ட்ரன்ஸ் வந்து ஒரு டிக்கெட் வந்து பெர் ஹெட் 30 ரூபா, மொத்தம் 3 பேர் இருக்கனால 90 ரூபா இருக்கு. பட் ஆனா இது வந்து பொருட்காட்சி வந்து 11 மணிக்கு வந்து க்ளோஸ் ஆயிருமா. ஸோ அதனால அது கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, வெளியில போற கூட்டத்தோட வெளியே வர கூட்டம் அதிகமா இருக்கு. ஆமா, அதாவது பொருட்காட்சிக்குள்ள மணி இப்ப பார்த்தோம்னா மணி இப்ப 7 மணி தான் ஆகுது. ஆனா இந்த மணிக்கு உள்ள போற கூட்டத்தோட வெளில வர கூட்டம் தான் அதிகமா இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் இப்போ நாங்க புதுசா ஒரு ஆளை காட்ட போறோம். அதாவது எங்க சீனியர் எங்க அண்ணன் ரோஷன். எங்க அண்ணன் ரோஷன் வந்து இப்போ அன்எக்ஸ்பெக்டடா இருக்காங்க. ஸோ ரோஷன், நீங்க சொல்லுங்க, மாலா கோயில் பொருட்காட்சிக்கு வந்திருக்கீங்க, யாரு கூட வந்தீங்க? எப்படிலாம் தனியா வந்தீங்களா? சரி, எப்படிலாம் இருக்கு மாலா கோயில் பொருட்காட்சி? நல்லாதான் இருக்கு. வந்துட்டீங்களா? இன்னும் போல. ஓகே ஓகே. ரேட்ல எப்படி சொல்றாங்க? ரேட்டு கொஞ்சம் அதிகம் தானே. சரி, போன 2 வருஷத்துக்கு முன்னாடி விட இப்போ ரேட்டு கூட தானே. ஓகே சரி அண்ணா, அதாவது உள்ள போய் நம்ம ஊர் திருவிழா, ஸோ அதனால ஃபுல்லா என்ஜாய் பண்ணலாம். ஆமா, அதனால இப்ப நாம போய் உள்ள போய் ஃபுல்லா போய் என்ஜாய் பண்ண போறோம். எங்க கூட சேர்ந்து நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ணா, நீங்க என்ஜாய் பண்ணீங்களா? என்ஜாய் பண்ணுவோம். ஸோ அதனால வீடியோ வந்து கண்டிப்பா மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ வாங்க இப்ப வீடியோக்குள்ள போ. அதாவது இப்ப வந்து நாங்க பொருட்காட்சிக்குள்ள என்டர் ஆயிட்டோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜெயின்டூல் தான் போறோம். வாங்க ஜெயின்டூல் போலாம். பதில நம்மள கூட முடிவு பண்ண முடியல, அவனை முடிவு பண்ணிட்டு சரி அவன் நம்ம சொன்னா கரெக்டா இருக்கும். ஸோ அதனால இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நாங்க ஜெயின்வில் போறோம். ஜெயின்வில்ல வந்து இப்போ ஆனா ஜெயின்வில் போனா ஃபர்ஸ்டே போனா வயிற்று எதுவும் இதாவதா? ஒன்னும் ஆகாது. ஃபர்ஸ்டே போனா நம்ம ரொம்ப கூட்டமா இருக்குமா, சீக்கிரமா ஆட்டு வந்துடலாம் வெளியே. அதாவது போன வருஷம் பண்ண மாதிரி இந்த வாட்டி நாங்க ஜெயின்வில் போறோம். தம்பி கொலம்பஸ்க்கு எடுக்க அவன் எடுப்பான். இப்ப நம்ம ஜெயின்ல வந்து உட்கார்ந்தாச்சு, இடத்தையும் பிடிச்சாச்சு. சோ இப்ப வந்து கொஞ்சம் மேல தூக்கி இருக்காங்க. எப்படி ஸ்பீடா போகுதுன்னு தெரியல. போன வருஷம் வந்து வேற ஒரு ஜெயின்ல போனோம், இந்த வருஷம் தெரியுது பாருங்க அந்த ஜெயின்ல போனோம். ஆமா, இப்ப வந்து புதுசா போகணுட்டு ஒரு கூண்டு மாதிரி இருக்கு, இதுலதான் போறோம். சோ எப்படி போகுதுன்னு தெரியல. பயமுடியாதுல ஒண்ணு இல்ல. இப்ப நான் எப்படி பயமுடியும் போறேங்க? வியூ காட்டு, வியூ மட்டும் காட்டு, மக்களுக்கு தானே. பயமா இருக்கா?
ஓஹோ சரி சரி கையில் இந்த பக்கம் காட்டும். கட் பண்ணிருக்கேண்ணா. நீங்க மாதக்குள்ள வாரிங்க பொருளாச்சிங்கன்னா முதல்ல ஒரு செயின் இருக்கும் என்ட்ரன்ஸ், அதுல ஏறிடுவீங்க. வேகமே இல்ல, சுத்தமா ஸ்பீடே இல்ல. தொட்டு எப்படி வேணும் எங்க இடத்த எங்க இதை பாத்தீங்களே, இப்போ எங்க கூண்ட பாத்தீங்களா எவ்வளவு ஸ்லோவா போகுதுன்னு. இதே மாதிரிதான் ஸ்டார்டிங் வந்து எண்டிங் வரைக்கும் ரொம்ப ஸ்லோவா போகுது. நான் போன வருஷம் வீடியோல தெரியும், நான் வந்து பயப்படுவேன், அந்த பயப்படுவேன். ஆனா இந்த ட்ரெயின்ல ஒரு பயமும் இல்ல. இல்ல நாங்க உள்ள உட்காந்து பேசுவோம், நீங்க பாத்துவோம் எந்த அளவுக்கு ஸ்லோவா இருக்குன்னு. அதே போல நம்ம மேல அந்தரத்துல இருக்கும். சுத்தமா அதாவது ஸ்பீடு கொஞ்சம் கூட இல்ல. அதாவது பாத்தீங்கன்னா நாங்க என்னன்னு சொன்னோம்னா எல்லாரும் ரொம்ப கூட்டமா இருக்கும், நம்ம வந்து கரெக்டா நேரத்துல வந்துருக்கோம். பார்த்தா இங்க சுத்தி பாருங்க ஒரு ஆளும் இல்ல. எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க நினைக்கிறேன். நாங்க வந்து ரொம்ப ரொம்ப லேட்டா வந்திருக்கோம், அது மட்டும் எனக்கு தெரியுது. அதுவும் ஆடின ராட்டினமே ரொம்ப ரொம்ப மொக்கையான ஒரு ஃபீலிங். வயிற்று சுத்தமா இல்ல. அதனால இப்ப அடுத்து கொலம்பஸ் போயிட்டுருவோம், அங்க போய் பாப்போம் என்ன கதை. ஆனா இப்ப மணி வெறும் 10 தான். 10 மணிக்கு நம்ம ஊர்ல இவ்வளவு கூட்டம் எல்லாம் இருக்காது. போன வருஷம் ரொம்ப இருந்துச்சு, 2 மணிக்கெல்லாம் ரொம்ப கூட்டம் இருந்துச்சு நைட்டு. ஆனா இப்ப வந்து கூட்டமே இல்ல. ஒருவேளை இது வந்து 7வது திருவிழா போய் எப்படி இருக்கான்னு தெரியல. மொத்தம் இன்னும் 8, 9, 10 இன்னும் 3 நாள் திருவிழா இருக்கு. அந்த 3 நாள் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. பாத்துரும். இப்ப வந்து நாங்க அடுத்த என்ன ரைடு போலான்னு இருக்கோம். அடுத்த என்ன ரைடு போலாம்? அடுத்து நம்ம கொலம்பஸ் போறோம். எஸ், இப்ப நாங்க அடுத்து வந்து கொலம்பஸ் போறோம். சோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு நம்ம பார்க்கலாம். ஓகே வாங்க. கொலம்பஸ் எதுல ஓகே மக்களே, இப்ப நம்ம கூட சோடாக்கள் இருக்காங்க. சோடாக்கள் அக்கா, ஹாய் சொல்லுங்க. ஹாய். அக்கா, நீங்க எப்படி மலைக்குள் இது வந்திருக்கீங்க? உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நான் டெய்லி வந்துட்டு தான் இருக்கேன். ஓகே ஓகே. உங்களுக்கு இங்க பிடிச்ச ரைடுக்கா? கிளாத் அண்ட் அந்த கொலம்பஸ். ஓகேக்கா. உள்ள போறீங்களா இல்ல வீட்டுக்கு போயிட்டு வந்தாச்சு. ஓகே, என்ஜாய் பண்ணி முடிச்சாச்சு. முடிச்சாச்சு. நல்லா இருந்துச்சுலக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, சோடாக்கள் அக்காவே சொல்லிட்டாங்க. சோ அதனால கண்டிப்பா இப்ப போய் பார்க்கலாம். ஓகேக்கா, பை. சரியா? அதாவது மக்களே, இப்ப வந்து நாங்க ஸ்னோவேல்ட் வந்து ஆசையா இருந்தோம். ஆனா ஸ்னோவேல்ட்ல வந்து இப்ப வந்து 11 மணி ஆனதுனால வந்து உள்ளே விடல. என்ட்ரன்ஸ்ல வந்து டிக்கெட் கவுண்டர் பக்கத்துல போயுமே எல்லாரும் விடல. இது வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்டா இருக்கு. சோ என்ன செஞ்சு? ஆமா, உங்களை தொண்டை கிட்டோம். தொண்டை கட்டிட்டு பேச முடியல. நான் தொண்டை கிட்ட அதனால பேச முடியல. அரங்க நீங்க சொல்லுங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம் ப்ரோ, ஏமாத்திட்டேன். அதாவது கேட்டா வந்து நாளைக்கு வாங்க அப்படிங்காங்க. அதே இன்னைக்கு வந்து இந்த வருஷம் வந்து எங்களுக்கு வந்து இல்லாம போயிட்டு. சோ அது வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு. கேட்டா நாளைக்கு வாங்குறாங்க. இதுக்காண்டி மெனக்கெட்டு வரும். இதுக்காண்டி மெனக்கெட்டு நாளைக்கு என்ட்ரி ஃபீஸ் 30 ரூபா போட்டு, அதுவும் உள்ள நல்ல பாட்டெல்லாம் ஓடுது, அதெல்லாம் வைப் பண்ண முடியாம போயிட்டு. ஓகே மக்களே, அதாவது பார்த்தா என் தளபதிடா. ஓகே மக்களே, அதாவது இன்னைக்கு எவ்வளவோ எக்ஸ்பெக்டேஷனோட இருங்க. இன்னைக்கு எவ்வளவு எக்ஸ்பெக்டேஷனோட இன்னைக்கு இல்ல உள்ள இன்னைக்கு எவ்வளவு எக்ஸ்பெக்டேஷனோட இந்த மலைகள் வந்தோம். ஆனா மலைகள் வந்து கூட்டம் கம்மி. எல்லா வருஷத்தை விட இந்த வருஷம் வந்து கூட்டம் கம்மி. பொருட்காட்சி ரொம்ப ஒஸ்டா இருந்துச்சு. யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து ஸ்னோ வேர்ல்ட வந்து விரும்புவாங்க. அது மாதிரி நாங்களும் ஆசையா போனோம். பட் ஆனா அது வந்து போக முடியல. அது வந்து எங்களால போக முடியல. ஸோ அது வந்து கரெக்டா 11 மணிக்கு வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து ரொம்ப இதா இருந்துச்சு. அதனால இப்போ ஒரு பேல்பூரி மட்டும் சாப்பிட்டுட்டு இப்போ உடனே நாங்க வீட்டுக்கு கிளம்ப போறோம். அப்படித்தானே செஞ்சு அதனால பேச முடியல. அதனால செய்யலாம் இது பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. மணியத்துல மணி 11 ஆயிட்டு எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க, லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. இது ரொம்ப ஒஸ்டா இருக்கு. இது வந்து கண்டிப்பா தூத்துக்குடி கவர்மெண்ட் வந்து கண்டிப்பா கேட்கணும். இந்த வருஷம் ரொம்ப ஒஸ்ட். 2025 வந்து மாணவர்கள் 2026லயாவது ஒரு வேண்டாம் நல்லா நடக்கணும்னு எதிர்பார்க்கும்.
இப்போ வந்து நம்ம வீடியோவோட லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ நீங்க போன வருஷம் வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், அங்க வந்து நாங்க எவ்வளவு என்ஜாய்மெண்டா எவ்வளவு சூப்பரா என்ஜாய் பண்ணியிருப்போம். அது மட்டும் இல்லாம அப்ப நாங்க முடிகிற டைம் சொல்லியிருப்போம் மணி 1:30. ஆனா இப்போ வந்து மணி 11:30 தான் ஆகுது. 11:30க்கே கோயில் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க, பொருட்காட்சி லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. இதுல எங்களுக்கு ரொம்ப வருத்தம் என்னன்னா ஸ்னோ வேர்ல்டு யங்ஸ்டர்ஸோட ஒரு என்ஜாய்மெண்டா இதுதான். ஸோ அதே 11 மணிக்கு க்ளோஸ் பண்ணி நாங்க கவுண்டர் பக்கத்துல எல்லாம் போய் நின்னோம். அதுக்கப்புறமே ஸ்னோ வேர்ல்டு தான் அதையே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதே க்ளோஸ் பண்ணி வாசலோட போயிட்டு போங்கப்பா அப்படின்ட்டாங்க. ஸோ இது வந்து எங்களுக்கு ரொம்ப ஒஸ்டா இருந்துச்சு. ஏன்னா அருங்கண்ணா அடுத்த வாட்டியாவது ஒரு மாற்றம் வருமாண்ணே? அடுத்த வருஷம் தம்பி தமிழ்நாட்டுக்கே மாற்றம் தான், டிவிக்கே தான், தளபதி தான். பாலிடிக்ஸ் வேண்டாம். இங்க இன்னொருத்தன் வந்து வேற கட்சி, பட் ஆனா அவன் வந்து தொண்டை வரனால சொல்லாம இருக்கான். ஸோ அதனால பாலிடிக்ஸ் வேண்டாம். நம்ம இந்த இதோட இந்த வீடியோவை வந்து முடிச்சுக்கலாம். ஓகே, பை பை, see you in next video. See you, bye bye.